வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 2 ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல ஹியூவி அண்ட் ஆனி பிளான் பண்ணி வாக்டோட லேப்ல வேலை பார்க்குற கெக்கோவை மிரட்டி காம்பவுண்ட் வியை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. பாய்ஸ்க்கு ஒரு புது சூப் டெரரிஸ்ட் பத்தி தெரிய வந்தது. அவனை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் அதுக்காக ரேனார் ஹெல்ப்பை கேட்க போனாங்க. ஆனா ரேனார் தலை வெடிச்சு செதறிட்டு அதுக்கான ரீசன் கூட என்னன்னே தெரியல. ஸ்டான் எகர் ஸ்ட்ராம்ஃப்ரண்ட்னு ஒருத்திய 7 டீமுக்காக செலக்ட் பண்ணிட்டாரு. அது ஹோம்லேண்டருக்கு சுத்தமா பிடிக்கல. கடைசியா புச்சரும் பாய்ஸ் இருக்க இடத்துக்கே வந்துட்டா. அது ஹியூவிக்கு சுத்தமா பிடிக்கல. இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 2 முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். புச்சர் ஒரு பேப்பர்ல பெக்காவை பார்த்த இடத்துல இருந்த எல்லா அடையாளத்தையுமே எழுதி வச்சிருக்கான். அன்னைக்கு அவன் பார்த்த எல்லாத்தையுமே மறுபடியும் யோசிச்சு பார்க்கறான். புச்சருக்கு பெக்காவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏன்னா அவன் மறுபடியும் கண்முழிச்சு பார்த்தப்ப அவன் நடு ரோட்ல தான் கடந்தான். புச்சர் உடனே பக்கத்துல இருந்த கடைக்கு போனா அங்க இருந்து அவசரமா பேப்பரும் பெண்ணும் வாங்கி பெக்காவை பார்த்த இடத்துல இருந்த எல்லா அடையாளத்தையுமே எழுதினான். அப்ப நியூஸ்ல புச்சர் தான் ஸ்டில்வெல மர்டர் பண்ணிட்டதா சொல்றாங்க. உடனே புச்சர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். கிமிகோ பாய் கேர்ள்னு ஃப்ரெண்ட்ஷீட்டை எழுதி காட்டுறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. புச்சர் அந்த சூப் டெரரிஸ்ட கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப ஹியூவி என்ன வழி அதுன்னு கேட்க புச்சர் சொல்லல. ஹியூவி கோவப்பட்டு நீ எங்களை சாகட்டும்னு விட்டுட்டு போயிட்டு இப்ப ஒன்னும் தெரியாதவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல புச்சர் அவங்கள காப்பாத்திக்க அவங்களுக்கே தெரியும் நான் நம்பினா அவ்வளவுதான் சொல்றான். ஹியூவி எதுக்காக ஸ்டில்வெல கொன்னேன்னு கேட்க புச்சர் நான் பாம்பை பிளாஸ்ட் பண்ணப்ப அவ உயிரோடவே இல்ல சொல்றான். ஹோம்லேண்டர் அவனோட பையன் ரேயன் கூட பாலை கேட்ச் போட்டு புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். பெக்கா பயத்துல ஹோம்லேண்டரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹோம்லேண்டர் பாலை பயங்கர ஹைட்க்கு தூக்கி போட்டு இந்த மாதிரி ஒன்னாலையுமே பண்ண முடியும், நீ என்னோட பையன் சொல்றான். அப்ப பெக்கா வந்து ரேயனை உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹோம்லேண்டர் ரேயனுக்கு அவனோட பவர்ஸ் பத்தி சொல்லி அவனை ட்ரெயின் பண்ண நினைக்கிறான். ஆனா அது பெக்காக்கு பிடிக்கல. டீப் இப்ப சர்ச் ஆஃப் த கலெக்டிவ்ல ஜாயின் பண்ணிட்டான். கேரோல் டீப்பை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி மாத்த அவனை பத்தி எல்லாத்தையுமே உண்மையா சொல்றாங்க. ஆனா டீப் சில விஷயங்களை மறைக்கிறான். அது கேரோலுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா கொஸ்டின்ஸையுமே கேக்குறாங்க. கேரோல் ஈகிள்கிட்ட வந்து இவனை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணலன்னு சொல்ல ஈகிள் நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்றான். வாக்ட் ஸ்டார்லைட்டை வச்சு ஸ்ட்ராம்ஃப்ரண்ட்டை 7க்குள்ள இன்வைட் பண்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ வீடியோவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 7ஓட 3 கேர்ள்ஸையும் எல்லா மீடியாஸும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. த 7க்குள்ள முதல் தடவையா 3 கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. அதை ப்ரோமோட் பண்ண ஆஷ்லி எக்கச்சக்க ப்ரோகிராம்ஸை லைன் அப் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு மேவுக்கு ஒரு கால் வருது. உடனே மேவ் ஆஷ்லி சொல்றதை கேட்காம எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. சூசன் ரேனாரோட ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அதை அட்டெண்ட் பண்ண பழைய CIA ஓட டெபுட்டி டைரக்டர் கிரேஸ் மேலரியும் வந்திருக்காங்க. மேலரி அவங்களோட காருக்கு வராங்க. கார்ல புச்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். புச்சர் ரேனாரை கொன்னது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேக்குறான். மேலரிக்கு புச்சருக்கு ஹெல்ப் பண்றது பிடிக்கல. ஆனாலும் ரேனார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், அதனால ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. டீப் இப்ப தனியா அவனோட ரூம்ல இருக்கான். அப்ப அவன் கிட்ட யாரோ பேசுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அவனோட கில்ஸ் தான். டீப்போட கில்ஸால பேச முடியும், ஆனா அது அதிகமா பேசாது. ஏன்னா டீப் அவனோட கில்ஸ பார்த்தா அது பேசினா மத்தவங்க அசிங்கமா நினைப்பாங்கன்னு அதை வெளில காட்டிக்கவே மாட்டான். ஆனா அது கில்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இனிமேல் அப்படி பண்ணாதன்னு சொல்லி கில்ஸ் டீப்பை திட்டுது. ஈகிள் தனியா இருந்தா தான் கில்ஸ் டீப்ட பேசணும்னு தெரிஞ்சு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேவ் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்கா. அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் எலினாவை பார்க்க தான் வந்திருக்கா. எலினாவோட எமர்ஜென்சி கான்டாக்ட்ல இன்னும் மேவோட நம்பர் தான் இருக்கு. அதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுக்கு கால் பண்ணிருக்காங்க. மேவ் பார்க்க வந்தது எலினாக்கும் சந்தோஷமா இருக்கு. வாக்டோட டிவி ப்ரோகிராம்ஸ்க்காக ஸ்டார்லைட்டையும் ஸ்ட்ராம்ஃப்ரண்ட்டையும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏட்ரெயினுமே உடம்பு சரியாகி அந்த இன்டர்வியூக்கு வந்துட்டான். அது ஸ்டார்லைட்க்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஷாக்கோட சிரிச்சுக்கிட்டே ஏட்ரெயினை வெல்கம் பண்றா. அப்புறம்
அப்புறமா ஸ்டார்லைட் ஏ ட்ரெயினை தனியா மீட் பண்ணி பேசுறா. ஏ ட்ரெயினுக்கு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப ஸ்டார்லைட் தினமும் அவனோட ரூம்க்கு வந்து அவனுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு போவான்னு தெரியும். அதோட ஸ்டார்லைட் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஹியூவி தப்பிக்க அன்னைக்கு நைட் ஹெல்ப் பண்ணது யாருக்கும் தெரியாதுன்னு தெரியும். ஆனி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா ஏ ட்ரெயினும் அமைதியா போயிட்டான். புச்சர் மேலரி ஹெல்ப்பால சூப் டெரரிஸ்ட் இருக்க லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டான். மேலரி அந்த சூப் டெரரிஸ்ட அமெரிக்காக்குள்ள ஸ்மகிள் பண்ண பே பண்ண பிளைண்ட் அக்கவுண்டோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. புச்சர் கண்டிப்பா அந்த அட்ரஸ்ல தான் அந்த சூப் இருப்பான்னு நம்புறான். கில்ஸ் விடாம டீப் பண்ண தப்பெல்லாம் அவன் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அது டீப்க்கு பயங்கர கடுப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீப் கில்ஸ் சொல்ல வர்றத புரிஞ்சுக்கிறான். டீப் அவனோட கில்ஸ அசிங்கமா நினைக்காம பெருமையா நினைக்கவும் ஆரம்பிக்கிறான். ஸ்டார்ம் ஃப்ரண்ட் எப்போ வாக்டோட கார்ப்பரேட் ஃபேஸை கிழிக்கிற மாதிரி தான் அவளோட இன்டர்வியூல அவளோட லைவ்ல எல்லாம் பேசுறா. அத பாக்குறப்ப ஸ்டார்லைட்கே ஸ்டார்ம் ஃப்ரண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. கெக்கோ காம்பவுண்ட் வியை எடுத்து கொண்டு வந்து ஸ்டார்லைட்ட கொடுத்துட்டான். ஸ்டார்லைட்க்கு அதை எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா அவளோட ட்ரெஸ்ல பாக்கெட்டே இல்ல. ஆனி விய அவளோட பூட்ஸ்ல மறைச்சு வைக்கிறா. ஆனா அதை ஏ ட்ரெயின் பார்த்துட்டான். ஏ ட்ரெயின் அது என்னன்னு பார்க்க ஸ்டார்லைட்டை செக் பண்றான். ஆனா அவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல. பெக்கா ரேயனை பிரைவேட் டியூஷன்ல டிராப் பண்ணிட்டு வேகமா வண்டியில கிளம்புறாங்க. பெக்கா வாக்டால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஏரியாக்குள்ளதான் ரேயன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பெக்கா வேகமா அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட டாக்டர் பார்க் கிட்ட உடனே பேசணும்னு சொல்றா. டாக்டர் பார்க் உடனே அந்த செக்யூரிட்டிக்கு கால் பண்றாரு. பெக்கா கோவமா ஹோம்லேண்டரை எப்படியாவது கிளம்ப வைங்கன்னு சொல்றா. டாக்டர் பார்க் அது கண்டிப்பா முடியாது, அதை பண்றது ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் பார்க் ஹோம்லேண்டருக்கு எல்லாமே கொஞ்ச நாள்லயே போர் அடிச்சிடும், அவனே போயிடுவான்னு சொல்றாரு. பெக்கா அதை உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எலினா மேவ் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா மேவோட ரியாக்ஷன் முடியாதுன்ற மாதிரி இருக்கு. அதனால எலினா கோச்சிக்கிட்டா. அப்பதான் மேவ் ஹோம்லேண்டர் பத்தின உண்மையை எலினாட்ட சொல்றா. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹோம்லேண்டரும் மேவும் ஆஸ்கர் பார்ட்டிக்கு போனாங்க. அங்க ஒரு ப்ரொடியூசர் மேவ் பக்கத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான். 2 நாளுக்கு அப்புறம் அவனை தலை தனியா உடம்பு தனியா தான் கண்டுபிடிச்சாங்க. அத பண்ணது ஹோம்லேண்டர். அதே மாதிரி எலினாக்கும் எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் மேவ் எலினாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஹோம்லேண்டர் ரேயன் கிட்ட நம்மலாம் காட்ஸ், நம்ம நினைக்கிற எதை வேணாலும் பண்ணலாம், எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்றான். அதை கேட்ட ரேயன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டான். பெக்கா ஹோம்லேண்டர்ட்டியே நேரா வந்து அவங்க லைஃப நிம்மதியா விட்டுட்டு போயிடுன்னு சொல்றா. ரேயனுக்கு அவனோட நெய்பர்ஸ் அப்புறம் அந்த ஏரியா எல்லாமே ஃபேக்னு தெரியாது. ஹோம்லேண்டர் அதெல்லாம் அவன் கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் அவனே உன்னை வெறுத்துடுவான்னு சொல்லி பெக்காவை மிரட்டுறான். ஹோம்லேண்டர் நீ நினைச்சது கரெக்ட் தான், எனக்கு போர் அடிச்சு நான் ரேயனை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு சொல்றான். பாய்ஸ் இப்ப அந்த சூப் டெரரிஸ்ட பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கானுங்க. இவங்க போன இடம் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். கிமிகோ அங்க இருந்த ஒருத்தனை பார்த்துட்டு திடீர்னு அவனை கொடூரமா கொன்னுட்டா. பிரெஞ்சி ஏன் அவனை கொன்னான்னு பாக்குறான். பார்த்தா அவன் ஷைனிங் லைட் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவன். அதாவது கிமிகோவையும் அவளோட பிரதரையும் கடத்தி கொண்டு வந்து வளர்த்த குரூப்பை சேர்ந்தவன். அதான் கொன்னு இருக்கா. கிமிகோ வேகமா தேடி அந்த சூப் டெரரிஸ்டும் அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா. கிமிகோ அந்த டெரரிஸ்ட் கிட்ட வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஏன்னா அவன் தான் அவளோட பிரதர். பிரெஞ்சிக்கு அவங்க 2 பேரையும் பார்த்ததும் தான் அது அவளோட பிரதர்னு, இததான் கிமிகோ ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான்னு புரியுது. ஹியூவி உடனே புச்சர் கிட்ட போய் அது அவளோட பிரதர்னு சொல்லி அவனை தடுக்கிறான். ஆனாலும் புச்சர் மயக்க ஊசியை எய்ம் பண்ணி ஃபயர் பண்ண போறான். அதை ஹியூவி தடுத்துட்டான். பிரதர் அலர்ட் ஆகி பாய்ஸ் அவனோட சைக்கிக் பவரால அடிச்சு போட்டுட்டு எல்லா பொருளையுமே இடிச்சு அவங்க மேல தள்ளி விட்டுட்டான். கிமிகோவும் அவளோட பிரதரும் அங்க இருந்து தப்பிச்சு கிளம்புறாங்க. ஸ்டார்லைட் ஸ்டார்ம் ஃப்ரண்ட்ட வாண்டடா வந்து பேசிட்டு இருக்கா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட்டுக்கு ஸ்டார்லைட் வாக்டுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நடிச்சிட்டு இருக்கிறது பிடிக்கல. ஸ்டார்ம் ஃப்ரண்டோட பாலிசி என்னன்னா, நீ நல்லவனா வேணாலும் இரு, கெட்டவனா வேணாலும் இரு, ஆனா நீ மத்தவங்களுக்காக உன்னை மாத்திக்கிட்டு இருக்க கூடாதுன்றது தான். ஆனா ஸ்டார்லைட் வாண்டடா வந்து பேசினதுக்கு காரணம் ஏ ட்ரெயின் வந்தப்ப ஸ்டார்ம் ஃப்ரண்ட் பேக்ல மறைச்சு வச்ச காம்பவுண்ட் வியை இப்ப எடுக்கிறதுக்காக தான். புச்சர் அந்த சூப் தப்பிச்சதுக்கு ஹியூவி தான் காரணம்னு சொல்லி ஹியூவி மேல கோவப்பட மத்த பாய்ஸ் புச்சரை தடுத்துட்டாங்க. புச்சர் ஹியூவியை கிளம்ப சொல்லிட்டான். அப்ப ஹியூவி பண்ணதுதான் சரின்னு சொல்லி எம்மும் பிரெஞ்சியும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. புச்சர் பெக்கா உயிரோட இருக்கிறதையும் பெக்கா ஹோம்லேண்டர் பையனை வளர்த்துட்டு இருக்கிறதையும் பாய்ஸ்ட சொல்றா. மேலரி இந்த சூப் டெரரிஸ்ட புடிச்சு கொடுத்தா பெக்கா லொகேஷனை கண்டுபிடிச்சு தர்றதா சொல்லிருக்காங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதும் பாய்ஸ் இப்ப புச்சருக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. கிமிகோ அவளோட பிரதர் கிட்ட சைன் லாங்குவேஜ்ல நல்லா பேசுறா. ஷைனிங் லைட் திடீர்னு கிமிகோவை ஜப்பான்ல இருந்து அமெரிக்காக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இங்க அவளை அடைச்சு வச்சு காம்பவுண்ட் வி அவளுக்கு கொடுத்து
அவளை சூப்பா மாத்திட்டாங்க. கிமிகோவோட பிரதர் பேரு கெஞ்சி மியாஷிரோ. ஷைனிங் லைட்க்கு கிமிகோ மேல காம்பவுண்ட் வி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சதுமே கெஞ்சி மேலயுமே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நம்பினாங்க. அதே மாதிரியே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸ்டார்லைட் அவளோட ரூம்க்கு வரா. அப்ப ஏ ட்ரெயினுமே அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அவ மறைச்சு வச்சிருந்த காம்பவுண்ட் வியை எடுத்து பார்த்துட்டான். ஏ ட்ரெயின் ஹோம்லேண்டர்ட்ட இத பத்தி சொல்ல போறேன்னு சொல்லி ஸ்டார்லைட்டை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸ்டார்லைட் டக்குன்னு நீ தான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பாப்க்லாவை கொன்ன, அதை என்னால ப்ரூவ் பண்ணவும் முடியும்னு சொல்றா. பாப்க்லாவோட வாக் டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை ஸ்டார்லைட் பார்த்துட்டா அதுல 4 நீடில்ஸும் ஒரே நேரத்திலே பாப்க்லா உடம்புல ஏறி இருக்கு. அதோட அதுல ஒரு நீடில் குத்துனதுல பாப்க்லா எலும்பே உடைஞ்சிருக்கு. சோ இத ஒரு ஸ்பீட் ஸ்டாரால மட்டும்தான் பண்ண முடியும்னு ஈஸியா ப்ரூவ் ஆகிடும்னு சொல்லி ஸ்டார்லைட் ஏ ட்ரெயினை மிரட்டா. ஏ ட்ரெயினும் பயந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். கிமிகோ கெஞ்சி அவ கூட வந்துட சொல்றா. ஆனா கெஞ்சி அதுக்கு ஒத்துக்கல. கெஞ்சி சூப்போரத்தை வந்து வேணும்னே ஷைனிங் லைட் கேம்பையும் அதை சுத்தி இருந்த எல்லா கிராமத்தையுமே அழிச்சிட்டதா சொல்றான். கெஞ்சி அதை பண்ண அமெரிக்காவை பழிவாங்க தான் இங்க வந்திருக்கான். இப்ப ஷைனிங் லைட்டை கெஞ்சி நம்புறான். அந்த அளவுக்கு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கெஞ்சிய கிமிகோ தடுக்க பாக்குறான். ஆனா கெஞ்சி அவளை அடிச்சு போட்டுட்டு வேகமா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். கெஞ்சி அவனோட பவரால கிமிகோவை பிடிச்சி ஒரு பில்டிங் குள்ள தூக்கி எரிஞ்சிட்டான். ஆனா கிமிகோ விடாம வந்து அவனோட பிரதரை நல்லா பிடிச்சி அவனை நல்லா லாக் பண்ணிட்டா. கடைசியில அவனுமே அங்கேயே மயங்கிட்டான். அப்ப பாய்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பாய்ஸ் கெஞ்சிய வேன்ல எடுத்து போட்டுட்டு கிளம்ப போறானுங்க. புச்சர் கோவத்துல வந்து தாறுமாறா ஹிவிய அடிச்சு போட்டுறான். அப்புறம் ஹிவியும் வேன்ல ஏறி கிளம்பிடுறான். இதோட த பாய் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 2 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.